இலங்கையர் என்ற அடையாளம் ஒரு இனவாத அடையாளமே என்ற அரசை சீண்டிய கஜேந்திரகுமார். இலங்கையர் என்ற அடையாளம் இப்போது வரை போலி முகத்திரையாகத்தான் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இது குறித்து இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தின் 2ஆம் நாள் விவாதத்தின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அனுரகுமார திசாநாயக்கவின் கொள்கை பிரகடன உரையினை பார்க்கும் போது ஜனநாயகம் என்பது கடந்த காலத்தில் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். எங்களுடைய கட்சி தொடர்ச்சியாக என்பிபியினுடன் சேர்ந்து கள்ளத்தனமான ஓர் அரசாங்கத்துடன் உடன்படாத ஒரு போக்கினை கடைபிடித்திருக்கின்றோம். ஜனாதிபதியின் 1ஆம் பக்க உரையில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, நான் ஏற்றுக்கொள்கின்றேன், சமுதாயங்கள் பல இருக்கின்றன, அவை எங்களை நம்பவில்லை, ஆனால் ஏனைய கட்சிகளின் இயக்கங்களில் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஜனநாயகத்தின் இந்த ஆழமான ஆணி பல்வேறு குழுக்களிலும் இருக்கின்றது. எங்களுடைய அரசாங்கத்தில் நாங்கள் எல்லா மக்களின் அபிலாஷைகளையும் நிறைவேற்ற கடப்பாடு கொண்டிருக்கின்றோம். நான் குறிப்பாக குறிப்பிடுவது அந்த 3 பந்திகளுமே. ஏனெனில் அவர் தொடர்ந்து பேசும்போது அது மிக முக்கியமான கொள்கையின் பகுதியாக இருக்கின்றது. அதாவது இன அடிப்படையிலான அரசியலிற்கு இடம் கொடுக்க மாட்டோம், அதே போன்று சமய அடிப்படையிலான தீவிரவாதத்திற்கும் இடம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் போதிய அளவு இன மோதலால் வருந்தியவர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதிலே ஒரு முரண்பாட்டிற்கான சாத்தியம் இருக்கின்றது. ஜனாதிபதியின் பிரச்சார கால பகுதியில் என்பிபியான இவர் இனவாதத்திற்கு எதிரானவர் என அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இனவாதம் தொடர்பாக பயன்படுத்திய அந்த சொல், அதாவது தேசியவாத அரசியல் மற்றும் சமய தீவிரவாதம் என்பன இந்த பொதுவான சொற்பதங்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இங்கே நான் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் நினைவுபடுத்தப்பட விரும்புவது என்னவென்றால், எங்களது கட்சியான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி என்பது இலங்கையர் என்ற அடையாளமாகும். தமிழ் அடையாளம் என்பது பாதுகாக்கும் வரை நாங்கள் இருப்போம். ஆனால் இப்பொழுது அந்த இலங்கையர் என்ற அடையாளம் போலி முகத்திரையாகத்தான் இருக்கின்றது, அது இனவாத அடையாளமாகத்தான் இருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார்.